ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெப்டெக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜரில் இருக்கிற பின் உடஞ்சிருச்சுன்னா அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே கூடயே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. சார்ஜரை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணமே உள்ள போர்டு இருக்கும். நம்ம ஃபீமேல் போர்ட்டில் வந்து நம்ம ஸ்கூட்டரை வச்சு தள்ளினீங்கன்னா போர்டு வந்து சேஃப்டியாக கழட்டிக்கலாம். இது வந்து சார்ஜர் போர்டு நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நமக்கு இனி அந்த பின்னு தேவையில்லை, அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இது எட்ஜுக்கு வந்து ஷார்ப்பாக இருக்கனால அதை கொஞ்சம் தேய்ச்சிக்கலாம். அப்புறம் இது சென்டராக பார்த்து ஒரு ஓட்டை ஒன்று போட்டுக்கோங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒயரை வந்து உள்ளே கனெக்ட் பண்ணுறதுக்காக. அதுக்கு நீங்கள் சால்ட்ரிங் மிஷினே யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம சால்ட்ரிங் பண்ணாலும் எட்ஜஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் பிளேடை வச்சு க்ளீன் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து அதோட ஸ்லீவை வந்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணும்போது உள்ளே இருக்க ஒயர் வந்து டேமேஜ் ஆகாத மாதிரி கட் பண்ணுங்கள். அப்புறம் ஒயரில் மறக்காமல் ஃபஸ்ட்டு சால்ட்ரிங் பண்ணிவிட்டு எப்பவும் போர்டில் கனெக்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நல்லா சால்ட்ரிங் ஒட்டும். அவ்வளோதான், நம்ம போர்டு எடுத்து கனெக்ட் பண்ணிடலாம். எப்போவுமே போர்டில் வந்து நம்ம சால்ட்ரிங் வைக்கிற இடத்துல வந்து நீங்கள் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் சால்ட்ரிங் நல்லா ஒட்டும். நீங்கள் பார்க்கலாம், சால்ட்ரிங் வச்சதுமே அது வந்து நல்லா கரெக்டாக பேஸ்ட் ஆகுது. அவ்வளோதான், வாங்க மறுபடியும் வந்து இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அப்புறம் பேஸ்ட் அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. அவ்வளோதான், நம்ம சார்ஜர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒரு யூஎஸ்பி கேபிள் எடுத்துக்கோங்க.
நீங்கள் பார்க்கலாம் மொபைலில் சார்ஜ் ஆகிறது.